கர்த்தரும் மகிமை நிறைந்த ராஜனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவருடைய வாழ்விலும் அதிசயமான காரியங்களை செய்து மகிமைப்படுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 77 அதனுடைய 11வது வசனம். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் என்று இந்த சங்கீதத்தை எழுதின ஆசாப் சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் அந்த வேத வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது அநேக வேதனைகள் நடுவிலே, உபத்திரவங்கள் நடுவிலே இந்த மனிதன் கடந்து வருவதை காண முடிகிறது. தற்போது இருக்கிற சூழ்நிலைகள் மிகவும் பயங்கரமானவைகளும் மிகவும் அவனுடைய வாழ்வை பாதிக்கக்கூடியதுமாக இருந்து கொண்டு இருப்பதை அங்கே காண முடிகிறது. அதன் நடுவிலே அவன் சொல்லுகிற வார்த்தை, இந்த சூழ்நிலைகள் நடுவிலே வாசம் எண்ணுகிற நான் சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகளையும் மனித வாழ்வையும் கவனிக்கும் பொழுது பல விதங்களிலே நான் சோர்ந்து போகிறதற்கும் தளர்ந்து போகிறதற்கும் ஏதுவாயிருக்கும். ஆனபடினாலே அவன் தன்னை உற்சார்படுத்தி கொண்டு, தன்னை ஜாக்கிரதைப்படுத்தி கொண்டு அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இவைகளையே நான் பார்த்து கொண்டிருந்தால், சுற்றிலும் நடப்பவைகளையே நான் சிந்தித்து கொண்டிருந்தால் இன்னும் பலவீனப்பட்டு ஆவிக்குரிய அந்த நன்மைகளையும் தேவ ஆசீர்வாதங்களை நான் இழந்து விடுவேன். அதனால் ஒன்று செய்கிற, இப்போ நான் நெருக்கத்திற்குள்ளாக இருக்கிறேன்னா, இதற்கு முன்பாக என்னை கர்த்தர் நடத்தின விதங்களை குறித்து, என் வாழ்விலே இந்த கடந்த காலங்களிலே என்னை அதிசயமாய் நடத்தின, ஆச்சரியமாய் என் தேவைகளை பூர்த்தி செய்து ஒவ்வொரு நாட்களிலும் தம்முடைய அற்புதங்களை விளங்க பண்ணின அந்த கர்த்தருடைய மகிமையான செயல்களை நினைவு கூறுவேன் அப்படி என்று சொல்லுகிறான். இது ஒரு நல்ல ஆவிக்குரிய முன்னெடுப்பாக இருக்கிறது. கடந்த காலத்திலே கர்த்தர் நடத்தி வந்த அந்த நிலைகளை யாதொருவர் நினைவு கூறுகிறார்களோ, அவைகளை நினைத்து பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு இக்காலத்தின் பாடுகள், இக்காலத்தினுடைய நெருக்கங்கள் எல்லாம் அவைகள் அதை பனி போல ஒன்றுமில்லாமல் உருகி போகிறதாக அவர்களுக்கு அது தோன்றும். அநேக நேரத்தில் கர்த்தர் கடந்த காலத்திலே நடத்தின விதங்களை இக்காலத்தின் உபத்திரவமான நெருக்கமான நேரங்களிலே நினைவு கூறுவதில்லை, நினைவு கூற விரும்புவதும் இல்லை. அதனாலே தான் விசுவாச தள்ளாடுதல் நமக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரனை போல இப்பொழுது இருக்கிற ஒருவேளை கடந்த காலங்களை விட கடினமான ஒரு சூழ்நிலைகளில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இதன் நடுவிலும் கடந்த காலங்களில் நம்மை சிறப்பாய் நடத்தினவர், அவருடைய அதிசயமான அந்த நடத்துதலை நினைவு கூறும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்கும். இந்த தேவன் இந்த சூழ்நிலையிலும் மகிமையாய் என்னை நடத்துவார், மகிமையாய் என்னை உயர்த்துவார், மகிமையாய் என்னை ஆசீர்வதிப்பார், எல்லா சுற்றும் இருக்கிற பயங்கரங்களுக்கும் விலக்கி என்னை பாதுகாப்பார் என்று சொல்லுகிற நம்பிக்கையோடு நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கை அவனை ஜெபத்திலும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதிலும் உறுதியாக நிற்க வைக்கும். அதுவே ஜெயமாய் மாறுவதற்கு வழிவகுக்கிறதாக இருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் ஒருவேளை காலத்திலே இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு குழம்பிக் கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் கலங்கி கொண்டும் இருப்போமாகில் இந்த காலங்களை மறந்து கடந்த காலத்திலே இதை போன்ற சூழ்நிலைகள் நடுவிலே கர்த்தர் நடத்தின விதங்களை நினைவு கூர்ந்து அவரிடத்தில் ஸ்தோத்திரம் விசுவாசத்தின் உறுதியை நாம் காத்து நடப்போம். நம்முடைய வாழ்விலும் அப்படி கடந்த காலத்தின் கர்த்தரின் செயல்களை நினைவு கூறுகிற ஒவ்வொருவருக்கும் இக்காலத்தின் எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா சோதனைகளையும் பாடுகளையும் தாண்டி ஜெயித்து முன்னேற கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரை தாங்கட்டும். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரை நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இக்காலத்தில் இருக்கிற பாடுகளும் தேவைகளும் ஆண்டவர் உபத்திரவங்களும் குறைவுகளும் ஆண்டவரை எங்களை விசுவாச பாதையிலே தள்ளாடுதலுக்கு நேராக எங்களை மாற்றிவிடுகிறது. ஆனால்
இவைகளிலே நாங்கள் ஜெயம் பெற்றோராய் முன்னேற கடந்த காலத்திலே எங்களை விசுவாச பாதையிலே கர்த்தர் நடத்தின விதங்களை நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது இந்த பாடுகள் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் ஒன்றும் பெரிதல்ல. இவைகளையும் தாண்டி தாங்கி செல்வதற்குரிய பலனும் கிருபைகளும் கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு உண்டாகுமே. நாங்கள் ஆண்டவரே கர்த்தருடைய செயல்களை நினைவு கூர்ந்து, கர்த்தருடைய கடந்த கால நடத்துதலை நினைவு கூர்ந்து, கர்த்தர் இக்கட்டில் செய்த அற்புதங்களை விடுதலைகளை நினைவு கூர்ந்து இக்காலத்தின் சூழ்நிலைகளை தாண்டி செல்ல கர்த்தருடைய ஞானம் நிறைந்தவர்களாய் எங்களை மாற்றும். கர்த்தரபடியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம், இறங்குகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.